வணக்கம். மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு. 251 பாயிண்ட்ஸ் டவுன். இது வந்து எதிர்பார்த்ததா, ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்தது. பட் இவ்வளோ சீக்கிரம் வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கல. இது பெருசா கீழே விழுவுன்னு எதிர்பார்த்தோமா? பெருசாலாம் வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கல. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, நாளைக்கு லீவு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ட்ரம்ப் விஷயத்தை வச்சுக்கிட்டு இது வார் முடிஞ்சிருச்சுன்ற விஷயத்தில் நிறைய பேர் வந்து லாங் போயிருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து ஆப்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, பொசிஷன்லையும் ஃபிசிக்கல் டெலிவரியில் வந்து ஹெவியாக வந்து எடுத்திருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து மார்ச் மந்தில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 80,000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இது இல்லாத இந்தியன்ஸும் வந்து நிறைய பேர் 80,000 crores ஃபண்ட்ஸ் இருந்துச்சு. 1,90,000 crores பக்கமாக இருந்துச்சு. ப்ளஸ் போன மாதத்துக்கான ஒரு 25,000 SIP வருது இல்லை, 25,000 crores SIP, அதுவும் சேர்ந்து எல்லாம் இது மியூச்சுவல் ஃபண்டே ஹெவி ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து அரௌண்ட் 82,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. FIIs விற்க இவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கீழே வரும்போதும் நிறைய பேர் வந்து சொன்னது வந்து பை ஆன் டிப்ன்றது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தன் தான் வந்து ரிஸ்க் வேணாம், ஹோல்ட் பண்ணுங்க, இது வந்து புல் பேக் ரேலின்னு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேலி தான் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த போன வாரத்தில் வந்து ஒரு 3 நாள் மேலே போச்சு, ஒரு கேப் அப், அதுக்கு மாதிரி 2 நாள் போச்சு, இன்றைக்கி வந்து கீழே வந்திருக்கு. இந்த 4 நாளுமே வந்து வால்யூம் இல்லாத இருக்குது. இன்றைக்கி கீழே வந்ததும் வால்யூம் கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் தெர் இஸ் நோ அந்த இன்தோ கிடையாது மார்க்கெட்டில். அந்த இன்தோ இருந்தால் தான் சூப்பர் ரான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இன்தோ வந்து மார்க்கெட்டில் கிடையாது. 2-3 ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், அதானி பவர் போய் எடுத்து பாருங்கள், சார்ட் எடுத்து போய் பாருங்கள், டே சார்ட், வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அனதர் ஒரு 20-25% வந்து அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 23,850 போயிருக்கு. ஒரு டேஞ்சர் ஜோன், ரைட்? இதை வந்து இங்கேருந்து கீழே வரப்போகுதுன்றது நம்ம சொல்ல முடியாது. அண்ட் யூஎஸ்க்கும் தில்லு கிடையாது. யூஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பயங்கர டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. இன்னைக்கு டேட்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறது, ஈரானில் வந்து உள்நாட்டு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஊரில் வந்து உள்நாட்டு பிரச்சனை வந்துருச்சு. நிறைய பேர் வந்து சொல்லலாம், ஏன் அமெரிக்கா இது மாதிரி ரிஸ்க் எடுத்துச்சு? நிஜமாவே இதுக்கு முன்னாடி இருந்த 4 பிரசிடென்ட் வந்து யாருமே ரிஸ்க் எடுக்கல. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சார்ட் அவுட் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு என்னன்னு தள்ளி போட்டுட்டே வந்தாங்க. நிஜமாவே ட்ரம்ப் கை வச்சது வந்து ஒரு விதத்தில் நல்லது. எல்லாருமே வந்து ட்ரம்ப்பை திட்டிகிட்டு இருக்காங்க. பட் ட்ரம்ப் வந்து கை வைக்கலன்னு சொன்னால் இது வேற லெவலுக்கு போயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ட்ரம்ப் வச்சது கரெக்டாக தவறான்றது என்ன கேட்டால் கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் நிறைய பேர் வந்து பாரு உலகமே வந்து பாதிப்பு, தட்ஸ் ஓகே. சம்வேர் யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த பூனைக்கு மணி கட்டியே ஆகணும், அவர் கட்டினார். ஃபர்ஸ்ட் டேர்மில் தலைவர் வந்து சைனா கட்டினார், இந்த தடவை வந்து ஈரானுக்கு கட்டிட்டார். ஸோ ஒரு விதத்தில் வந்து இது நல்லது. இல்லைன்னு சொன்னால் இது பூதாகரமாக வந்து வெடிச்சு வந்திருக்கும். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் அப்படியே அமுக்கி இருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈரான் வந்து பண்ணியிருக்காது. எனிவே, இப்போ என்ன சூழ்நிலை, அமெரிக்காவில் பாம்ஸ் பண்ண முடியாது, ஃபைட்டிங்ஸ் கண்டினியூ பண்ண முடியாது, யூஎஸில் உள்நாட்டு பிரச்சனை நிறைய வருது. லாஸ்ட் 30-40 வருஷமாக மிடில் ஈஸ்டில் கட்டி வச்ச மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அடி வாங்கிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலேயும் யூஎஸ் சண்டை போட்டுச்சுன்னு சொன்னால் பட்டு கேவலமாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அவங்க வந்து பிளாக்கேட் பண்ணுறாங்க. இவன் ஈரான் பிளாக்கேட் பண்ண போக அவங்க பிளாக்கேட் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே வந்து போகவும் கூடாது, வரவும் கூடாதுன்ற மாதிரி பிளாக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், we have to wait and watch. நிஜமாவே வந்து இவர் பிளாக்கேட் எடுக்கிறதுக்கோசரம் போனார், இப்போ இவரே பிளாக்கேட் பண்ணிட்டு இருக்காரு. we have to wait and watch. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, 40% நம்ம உள்நாட்டில் வந்து எல்பிஜி ப்ரொடக்ஷன் நடந்துருந்துச்சு. 60% நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அந்த 60%ல மெஜாரிட்டி வந்து இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்தியா 40%லேருந்து 60% ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கந்திரா புதுசாக வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, க்ரூடை வந்து ரிஃபைனரி பண்ணும் போதும் பெட்ரோல், டீசல், ஏரோப்ளைனுக்கான இன்ஜினு, ஃபியூவலு, அடுத்தது கெரசினு, தார், இது மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேட் வரும்போதும் அதில் பை ப்ராடக்ட் எல்பிஜி. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த எல்பிஜி ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராபப்ளி 70% வரைக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கு கவர்மெண்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். மேஜர் இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை என்ன வரும், ஆரம்பிச்சிருச்சு. இதோ நம்ம வந்து ஏப்ரலில் இருக்கிறோம், மே ஜூன் மாதம் வந்து மழை ஆரம்பிச்சிடும். ஜூன் மாதம் மழை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் ஃபர்டிலைசர் வேணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ரைட்? நம்ம வந்து சைனாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கே வந்து பிரச்சனை வருமா கேள்விக்குறி இருக்குது.
நம்ம ரஷ்யாவில் வந்து பெரிய லெவலில் இம்போர்ட் பண்ணுறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. we have to wait and watch whether government is doing that work. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து இந்த கோல்டு, சில்வரு, க்ரூட் எல்லாமே விட்டுருங்க. யூஎஸ் வந்து 30-year பாண்டு, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், 30-year பாண்டு டே சார்ட்டை எடுத்து பாருங்கள். அந்த 30-year யூஎஸோட 30-year பாண்ட் சார்ட்டை வந்து டே சார்ட்டை வந்து எடுத்து பாருங்கள். பக்கா ஃப்ளாக் போலு ஃப்ளாக் ஃபார்மேஷன் 38% ரிட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து 4.95 வந்து டச் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ கீழே வந்துகிட்டு இருக்கு, 9.1 பக்கமாக வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஃப்ளாக் வந்து சப்போஸ் ரைட் டேக் ஆஃப் ஆச்சு, இன்றைக்கி வந்து அந்த கேப் அப் ஓப்பன் ஆச்சு, இன்றைக்கி வந்து கொஞ்சம் கீழே வந்துகிட்டு இருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஈவினிங் என்ன ஆக போகுதுன்றது. ட்ரம்ப் வந்து அக்ரெசிவ் ஸ்டாண்ட் எடுக்கல, அதனால இது கொஞ்சம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. சப்போஸ் இது வந்து 5 உடச்சிச்சுன்னு சொன்னால், ரைட் 4.95 இருக்குது, 5% இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னு சொன்னால் 5.26 0.25% 0.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ். 0.25% வட்டி தானடா நினச்சால் பல லட்சம் கோடி, எவ்வளோ, பல லட்சம் கோடி பணம் உள்ளே இருக்குது. $37 trillion வந்து தலைவர் வந்து கப்பம் கட்டி ஆகணும். ஸோ $37 trillion 0.5% என்னதுன்றது நீங்கள் போட்டு பாருங்கள். அதே வந்து ஒரு 1.5 trillion பக்கமாக வரும். ஸோ இதுதான் வந்து மேஜர் இஷ்யூ. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது ஏறிச்சுன்னு சொன்னால் நார்மலாக எனக்கு இது வந்து ஒரு கேள்வியாக வந்து உங்கள்கிட்ட வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இன்றைக்கி ஈவினிங் கூட எங்கள் ஆஃபீஸில் வந்து இதை பற்றி டிஸ்கஷன் ஓடிச்சு. நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் பணம் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து கோல்டு அண்ட் சில்வரில் இருந்து விற்று பணத்தை வந்து பாண்டில் போடுவாங்க, யூஎஸ் பாண்டில் போடுவாங்க. ஏன் யூஎஸ் பாண்டில் போடுறாங்க? இன்டர்நேஷ்னல் கரன்சி. அப்போ டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் வந்து லாஸ்ட் ஒரு 60-70 வருஷமாக இதுதான் ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கு. வென்எவர் போர் நடக்குதோ பணத்தை எல்லாத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து விற்றுட்டு கோல்டு அண்ட் சில்வரில் விற்றுட்டு எடுத்துகிட்டு போய் சேஃபாக வந்து பாண்ட் மார்க்கெட்டில் போடுவாங்க, யூஎஸ் பாண்டில் போடுவாங்க. நம்மலாம் எப்படி எஃப்டியில் போடுறோமோ அது மாதிரி யூஎஸ் பாண்டில் போடுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, யூரோப் ஆகட்டும், சைனா ஆகட்டும், இல்லை ஜப்பான் ஆகட்டும், எல்லா கண்ட்ரியும் எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பாண்டே வந்து ஓட்டையாக இருக்குது. ஸோ எங்கே போய் பணத்தை போட போகிறாங்கன்றது கேள்வி. இதுதான் எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு டிஸ்கஷன். நியாயமான விஷயம், எனக்கும் தெரியல. இதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் இருந்தால் நம்ம சொல்லலாம், இப்போ ரெஃபரன்ஸே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, கிரிப்டோ கரன்சியில் போடலாமா? ரைட், ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக எல்லாரும் வந்து சொல்கிறாங்க கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக கிரிப்டோ கரன்சி வந்துருச்சுன்னு. கிரிப்டோ கரன்சியும் வளர விட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி வளர்ந்துச்சுன்னா ஈரான் வளரும். ஈரான் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஈரான் வளரும். ஸோ அமெரிக்கா வளர விடுவானா? சரி, இப்போ கோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சொன்னால் கோல்டையும் வளர விட மாட்டாங்க. ஏன் வளர விட மாட்டாங்க? ரஷ்யாவும் சைனாவும் கோல்டு எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுட்ருக்காங்க. லாஸ்ட் 3 months சைனா வாங்கின கோல்டு வந்து தார்மாராக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா அடி வாங்க போகுது. ஸோ இந்த கேள்விக்கு வந்து உங்கள் யாருக்காச்சும் பதில் தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங் டிபேட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, 30-year யூஎஸ் பாண்ட் வந்து டேஞ்சர் ஜோனில் நிற்கிது அண்ட் அப்டிக் ஆரம்பிச்சிட்ருக்கு. இன்றைக்கி இல்லாட்டினாலும் அடுத்த ஒரு 15-20 டேஸ்க்குள்ளே வந்து அப்சைடு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எங்கே போகுன்றது நீங்கள் பார்த்துங்க. இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் நடந்தது அத்தனையுமே வந்து ஒரு ட்ராமாவே வச்சுங்க. லாஸ்ட் 4 days-ஆகவே அதுதான் நடந்துகிட்ருக்கு. வித்தவுட் வால்யூம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எது மேலே போச்சு இது எல்லாமே வந்து அட்வான்டேஜ். பொசிஷன்ஸ் கையில் வச்சிட்ருக்கீங்களா, ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஐ எம் நாட் சேயிங் ரைட் நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் தெரியும்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். பிராண்ட் நேம் வச்சுட்டு நீங்கள் பண்ணாதீங்க. ஹெச்டிஎஃப்சி நல்லா இல்லை, நம்பர் 1 ப்ரைவேட் பேங்க், எஸ் நம்பர் 1 ப்ரைவேட் பேங்க். ரொம்ப நல்ல பேங்க்கா? எஸ் ரொம்ப நல்ல பேங்க். இன்னைக்கு டேட்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல கம்பெனியாக கிடையாது. இது டிசம்பர்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். கிவன் அ சாய்ஸ் பிட்வீன் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அண்ட் ஆக்சஸ்ன்னு சொன்னால் நான் ஆக்சஸ் தான் நம்பர் 1 வாங்குவேன், ஐசிஐசிஐ தான் நம்பர் 2 வாங்குவேன். ஸோ இதான் வந்து சூழ்நிலை. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிராண்ட் நேம் வச்சுட்டு நீங்கள் போயிடாதீங்க. ரிலையன்ஸ் பவர் வாஸ் எ டார்லிங் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட். என்ன ஆச்சு? எஸ் பேங்க் வாஸ் அ டார்லிங், ஜேபி அசோசியேட் வாஸ் அ டார்லிங், சுஸ்லான் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த இது கீழே விழுந்துச்சு. ஸோ டோன்ட் வரி அபவுட் தி பிராண்ட் நேம். ஸோ யூ கோ பை டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆர்
ஃபண்டமெண்டல் வேணும்னா நீங்கள் பார்த்துங்க. நான் ஃபண்டமெண்டல் நான் பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுறதுல அர்த்தம் கிடையாது. எல்லா செக்டர்ஸுமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு எக்ஸப்ட் ஃபார் பவர் அண்ட் கெமிக்கல். பவர் அண்ட் கெமிக்கலில் வந்து இன் பர்டிகுலர் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் JSW எனர்ஜி வந்து நல்லா இருந்துச்சு, அதானி பவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டாடா பவர் நல்லா இருந்துச்சு, NTPC நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பேசினது நல்லா இருந்துச்சு. அதானி பவர் இன்னைக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் பிகினிங் ஆஃப் த ப்ரோக்ராம்லேயே வந்து நான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. மற்றபடி எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 211 ஸ்டாக்ஸில் வந்து 161 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு, 57 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. க்ளோஸ் ஆனது இந்தியாவிக்ஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ் அபவுட் 8% மேலே ஏறி 20.50 இருந்துச்சு. எலிவேட்டட் லெவலில் தான் இருக்கு. FII டேட்டாஸ் வந்து இப்போ தான் வந்துச்சு. அண்ட் 1983 crores வந்து FIIs விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க ஆஸ் யூஷுவல் 2432 crores வந்து நம்ம ஆளுங்க வாங்கியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கோல்ட் ப்ரைஸ் இறங்கி இருக்கு, இந்தியன் ப்ரைஸும் இறங்கி இருக்கு. ஸோ ருப்பியோ வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. 93 rupees 37 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 15,540 இந்த ரேஞ்சில் வந்து 24 carat GSTயோட வந்து விற்றுட்டுருக்கு கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,43,000 44,000 நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் லீவு. அண்ட் இன்னைக்கு நைட்டு US வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியும். அண்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ வெனஸ்டேனிக்கு என்ன பண்ணலான்றது நாளைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.